வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். சேலத்தில் அரசு பஸ் தாறுமாறாக ஓடி விபத்து. 11 மாத குழந்தை உள்பட 7 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலி. வேலூர் மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் கார் பறிமுதல். திமுக கவுன்சிலர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு. திருமணமான 3 மாதத்தில் மனைவி மீது சந்தேகப்பட்ட கணவன் யாருடனும் தொடர்பு இல்லை என நிரூபிக்க பெண் என்ஜினியர் தூக்கில் தொங்கி தற்கொலை. பிரீமியர் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் 2 உயர்த்தி இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனம் அறிவிப்பு. சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த 42 ரிசார்ட்டுகள் மூடி சீல் வைக்கப்பட்டது. கோவையில் தட்டுப்பாடு காரணமாக வணிக கேஸ் சிலிண்டர் ரூபாய் 5500 வரை விற்பனை. கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதால் வீதியோர கடைகள், உணவகங்கள் மூடல். எஸ்பிஐ வங்கியில் ரூபாய் 2929 கோடி கடன் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அனில் அம்பானியிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. மத்திய கிழக்கு நாடுகளில் தொடரும் போர். பஹ்ரைன் 18 நாட்களாக தவித்த 199 இந்தியர்கள் மீட்பு. ஆசை வார்த்தை கூறி வருமான வரித்துறை அதிகாரியிடம் ரூபாய் 20 லட்சத்தை ஏமாற்றிய கிளி ஜோசியர் கைது. நகை, பணம் பறிமுதல். கோவை மகளிர் கல்லூரி நிகழ்வில் மாணவி கழுத்தில் அணிந்திருந்த விசில் அகற்றம். தாவக்க சின்னம் என்பதால் அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. ஆண்டிப்பட்டி தொகுதியில் வெள்ளிமலை கிராமத்தில் வசிக்கும் 5 வாக்காளர்களுக்காக அமைக்கப்படும் வாக்குச்சாவடி. நாட்டின் மரபுசாரா எரிசக்தி உற்பத்தி 50% அதிகரித்திருக்கிறது. பாரத் மின்சார உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஜவுளி ஏற்றுமதியில் தமிழகம் முதலிடம். முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.